எரிபொருள் QR குறியீடுகளை பெறுவதில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஓவரைட் எனும் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தகவலில் உள்ள பிழைகளை திருத்தி புதிய முறையில் எரிபொருள் QR குறியீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால் பயனாளர்கள் தமது முந்தைய பதிவுகளை முழுமையாக நீக்கிவிட்டு புதிதாக பதிவு செய்து கொள்ள முடியும். ஒரு வாகனம் ஏற்கனவே வேறொரு தொலைபேசி இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது சரியான வாகன விவரங்கள் மற்றும் செசி இலக்கத்தை வழங்குவதன் மூலம் புதிய தொலைபேசி இலக்கத்தில் QR குறியீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புதிய வசதியை பயன்படுத்தும் போது வாகனத்தின் துல்லியமான விவரங்கள் வழங்குவது அவசியமாகும். தவறான தொலைபேசி இலக்கங்கள் அல்லது தவறான பிழைகள் காரணமாக எரிபொருள்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் வாகன உரிமையாளர்களுக்கு இந்த ஓவரைட் வசதி பெரும் நிவாரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாகன இலக்கு தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் இன்று முதல் எரிபொருள் விநியோகிக்கும் ஒற்றை இரட்டை முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJAS ராஜகர்ண அறிவித்துள்ளார். இதன்படி இன்று வாகன இலக்க தகடின் கடைசி இலக்கம் ஒற்றை எண்களாக 13579 முடிவடையும் வாகனங்களுக்கும் நாளைய தினம் இரட்டை எண்கள் அல்லது 0 முடிவடையும் 024668 வாகன இலக்கங்களுக்கு எரிபொருள்கள் விநியோகிக்கப்படும். எரிபொருள் நிலையங்களில் நிலவும் நீண்ட வரிசைகளை குறைக்கும் நோக்கில் இந்த அதிரடி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை QR குறியீட்டை தரவிறக்கம் செய்வதில் நிலவிய தொழில்நுட்ப சிக்கல்கள் தற்பொழுது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தொடர்பாடல் நிலையங்களின் ஊடாக பதிவு செய்த போது கடவுச்சொற்கள் தொலைந்ததனால் ஏற்பட்ட சிரமங்களுக்கு தீர்வாக தற்போது வாடிக்கையாளர்கள் தமது தொலைபேசி இலக்கங்களின் ஊடாகவே QR குறியீட்டை பெற்றுக்கொள்ளும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு வடிவில் QR குறியீட்டினை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு இந்த புதிய விநியோக முறைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் எரிபொருள் வரிசைகளை அரை பங்காக குறைக்க முடியும் எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை எரிபொருள் விநியோகம் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை மீறி செயற்படும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முறைகேடுகள் தொடர்பில் தகவல்களை பின்வரும் இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். 0112 10 67 67 0117 29 61 30 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஆலையின் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. தெற்கு பார்ஸ் எரிவாயு வயலில் உள்ள ஈரானிய பெட்ரோல் கெமிக்கல் வளாகம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து பிரெண்டட் ரக மசகு எண்ணெயின் விலை ஒரு கொள்கலனுக்கு $109.91 எட்டியுள்ளது. இது கடந்த செவ்வாய்க்கிழமை விலையை விட 5% உயர்வாகும். அதேபோல பிரித்தானியாவில் எரிவாயுவின் விலை 6% உயர்ந்துள்ளதாகவும் ஒரு டேர்மிற்கு 143.53 பென்ஸ் ஆக பதிவாகியுள்ளது. எனினும் இந்த விலை உயர்வு மோதலின் ஆரம்பத்தில் காணப்பட்ட உச்ச விலைகளை விட குறைவாகவே உள்ளது. ஈரானின் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து ராஸ்லாஃப் தொழில்துறையின் தளத்தில் பரந்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டார் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் பெட்ரோல் கெமிக்கல் வளாகத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஈரானிய எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக தஸ்னிம் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் தனது எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களுக்கு பதிலடி தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரானும் எச்சரித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் விநியோக சிக்கல்கள் சவால்களுக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் இன்றைய தினம் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை செய்துள்ளது. முக்கிய எண்ணெய் ரகங்களில் இன்றைய விலை நிலவரங்களின் அடிப்படையில் WTI ரக மசகு எண்ணெய் ஒரு கொள்கலன் ஒன்றின் விலை $97.39 அமெரிக்க உயர்ந்துள்ளது. இது முன்னைய விலையை விட 1.11% அதிகரிப்பாகும். சர்வதேச ரீதியில் அதிக பயன்படுத்தப்படும் பிரெண்டட் ரக மசகு எண்ணெயின் விலை 4.64% அதிகரித்துள்ளது. ஒரு கொள்கலனின் விலை $112.4 அமெரிக்க விற்பனை செய்யப்படுகிறது. அதிகபட்சமாக 5.26% உயர்வை பதிவு செய்துள்ள மெர்பன் எண்ணெய் தற்பொழுது $116.8 அமெரிக்க நிலவுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை உயர்வு இறக்குமதி நாடுகளின் உள்நாட்டு எரிபொருள் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.